ஹலோ, சாந்தா பாட்டி பேசுகிறேன். நம்மளுக்கு கேன்சரா மாதிரி ஒரு பிரச்சனை நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வருது. அது யாருக்கும் சரியாக தெரியல. அது விஜய் டிவியில் நீயா நானான்றதில் தான் கண்டுபிடிச்சி கோபி சொல்லியிருக்கு. அது சீக்கிரம் அதுக்கு ஒரு முடிவு எல்லா அறிஞர்களும் பெரிய ஆளுங்களும் தீர்மானம் எடுங்க. இது கேரளாவில் இது ஒரு 6 வருஷத்துக்கு முந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னா, எனக்கு எல்லா நாடும் எப்படி தெரியும்னா, அங்கே சஃபாரின்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் சஞ்சாரன்னு ஒரு ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க. நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் அவர் போயிட்டு வருவார். அந்த நிருபர் அவர் பேருனா இப்போ சட்டுன்னு எனக்கு வரல, மறந்து போயிட்டு. அப்போது நம்மளுக்கு இங்கே மாநிலம் மாதிரி நம்ம ஆசியா ஐரோப்பியாவிலெல்லாம் சின்ன சின்ன ஊர் தான். அப்போ இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கெல்லாம் தனியாக பாஸ்போர்ட் எடுக்கணும். அப்போ அவர் இந்த ஒரு எல்லை ஒரு எல்லை அந்த கோட்டிலேருந்து இப்படி போகணுன்னா பாஸ்போர்ட் எடுக்கணும், அந்த மாதிரி. அப்போ எல்லாம் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கு, எழுத்தெல்லாம். ஆனால் மொழி வேறு. அவங்க அந்த எழுதின எழுத்தெல்லாம் இங்கிலீஷாக இருக்குது, மொழி வேறு. ஏன் அவங்கக்கிட்ட கேட்டால் அந்த பேச்சு வாக்கு தான் இருக்குது மொழி. எழுத்தெல்லாம் இந்த இங்கிலீஷில் 26 அக்ஷரம் இருக்கிறதுனால அது ஈஸியாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் அந்த பேசுகிறதெல்லாம் அவங்க மொழி, எழுதுகிற அக்ஷரம் மட்டும் இங்கிலீஷ். அந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்கு வந்துடுமோன்னு பயந்தோம். அது கண்டிப்பாக வந்துடுச்சுல. என் பேரனே சொல்கிறான், ரா சின்ன ரா பெரிய ரா, லா பெரிய லா சின்ன லா, அது மாதிரி நான் பெரிய நான் சின்ன நான், அந்த மாதிரியில் சொல்லும்போது அது ஃபஸ்ட்டிலே நம்ம சொல்லி கொடுக்கணும். சின்ன ரா பெரிய ரான்னு சொல்லக்கூடாது. ரா ரா, லா லா, அப்புறம் நான் நான், அதில் தான் குழப்பம். சின்ன நான் பெரிய நான், அதுக்கு என்ன சொல்கிறது, ஒரே நாவாக ஒரே ஒச்சிருப்பாருக்கு. இதெல்லாம் தேடி பிடிச்சி எழுதுறதுக்கு கஷ்டம், இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லு. எவ்வளோ ஞானிகள் நம்மளது, திருவள்ளுவர், பாரதியார், எவ்வளோ பேர், கண்ணதாசன், கம்பன், இவரெல்லாம். இப்போ நம்ம வைரமுத்து சேர்த்து கூட கண்டுபிடிச்ச நம்ம மொழிக்கு பேச்சு மொழி மட்டும்தான் இருந்து எழுத்து மொழி இல்லைன்னா என்ன ஆகுறது? பழைய காலம், பழைய காலத்திலிருந்து முருகன் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி தந்திருக்கு நம்ம மொழி. இதை நீங்கள் வீணடிக்காதீங்க. இதுக்கு நம்ம பெற்றோர் கூட ஒரு காரணம். வீட்டில் கொஞ்சம் பணக்காராக இருந்துப்பார், உடனே +2 முடிஞ்ச உடனே ஃபாரினுக்கு அனுப்புகிறாங்க படிக்க. அங்கே நம்ம தமிழ் மொழி செல்லுதா? இல்லை. அப்புறம் வீட்டில் மம்மி டாடி கூப்பிடு. அப்புறம் டிஃபன் கூட வித்தியாசமாக சாப்பிடு. நம்ம இட்லி தோசை கூட பசங்களுக்கு பிடிக்கல. ஃபாஸ்ட் ஃபுட்டு கொடு, அதை கொடு, பீஸா கொடு. நம்ம அந்த நாகரிகத்துக்கு போகும்போது அதை அவங்க பேச்சு மொழியில் கொண்டு வரோம். நம்ம தப்பு செய்திருக்க போன தலைமுறையில் நம்ம என்ன பண்ணோம்? அந்த தப்பு நீடித்து வருது. இது கேன்சராக மாதிரி இருக்குது. கேன்சராக முதல் நிலையில் 2வது நிலையில் தான் காப்பாற்ற முடியும், 3 நாள் வந்தால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க டாக்டர். அந்த மாதிரி ஆக்கிடாத. இதுக்கு சரியான ஒரு தீர்வு கண்டுபிடிங்கப்பா.